ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினே அந்த வெள்ளிக்காரி ஏதோ ஒரு பொய்யை சொல்லி நம்ப வச்சிட்ருக்கா. அதை அவளும் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கா. இந்த பக்கம் இவன் ஒரு இடத்துல மயிராவை தேடி அலைஞ்சிட்ருக்கான். அதே சமயம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே கவலைப்பட்டுட்ருக்காங்க. அவன் எங்கே தான் போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வாசலே பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினி வரா, ஆனால் எதுவுமே பேச மாட்றா. அவங்க எல்லாரும் பயந்து போயிட்டு கேட்டுட்ருக்காங்க, என்னாச்சுமா உனக்கு, நீ எங்கம்மா போன அப்படின்னு கேட்டால் அவள் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி அவள் பாட்டிக்கே வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கா. இப்போ மறுநாள் ஆகிடுது. இன்றைக்கி தான் நம்ம ஹீரோயினிக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணி வச்சுட்டாங்க. இருந்தாலும் பொண்ணு நைட்டு ரூமுக்குள்ளே போனவ காலையில் வரைக்கும் வெளியவே வரலையா. அப்படி இருக்கும் போது இந்த ஃபங்க்ஷன் அவள் அட்டன் பண்ணுவான்னு எனக்கு தோணலைங்க அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினி அழகாக ரெடி ஆகிட்டு வந்து மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு தயாராகி வந்துட்டுருக்கா. அவளை பார்த்த உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. பாட்டியும் திஷ்டியெல்லாம் சுற்றி போட்டு அங்கே போய் உட்கார வச்சிட்ருக்காங்க. இந்த மாப்பிள்ளைக்காரனும் அவகிட்ட போயிட்டு உன் கையில் என்னோட பேர் எழுத போகிறாங்க, எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொத்த குடும்பமும் அந்த பக்கமாக நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவ ஏதோ ஒரு யோசனையில் இருக்கா. திரும்ப திரும்ப நம்ம ஓம்காரை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கா போல். அப்போ பார்த்தா பக்கத்துலேயே அந்த நம்ம ஹீரோயினி பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இவன் ஓம்காருங்கிற பேரை எழுதிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அது தெரியாமல் அவளும் கையை காமிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தான் அவளுக்கு நிதானமே வருது. டக்குன்னு திரும்பி பார்த்தா இங்கே இவன் நின்றுட்டு இருக்கான். உடனே இவ ஓம்கார் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கா. மொத்த குடும்பமும் பார்த்துடுறாங்க. எவ்வளோ திமிரு தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பீங்க, என்ன உரிமையில் உங்கள் பேரை என்னோட கையில் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் படிக்க அழிச்சிக்கிட்டே இருக்கா. அவனும் ஏதோ சொல்ல வரான். ஆனால் இவளோ போது நிறுத்துங்க, அவங்களோட உண்மையான சுயரூபம் என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு, அதனால் நீங்கள் சொல்கிற பொய்யை நான் நம்ப தயாராக இல்லை, இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பொய் சொல்லி ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன போய் என்ன சுயரூபத்தை நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்டால், நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கல்ல உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு உறவும் கிடையாது, ஏதோ பேருக்கு தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு. ஆனால் அது சுத்த பொய். அவள் உங்களோட குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா. ஆனால் நீங்கள் என்னடானா என்கிட்ட காதல் நாடகம் போட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும், எதுக்காக இவ்வளோ கேவலமாக நடந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்கவும் இவனுக்கா பயங்கரமான ஷாக்காக இருக்குது. என்னது குழந்தையா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை மயிரா, உங்ககிட்ட யார் இப்படி சொன்னா, எனக்கு தெரியும் இவன் தானே அப்படி சொன்னா, இவன் உங்ககிட்ட என்னை பிரிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இந்த விஷயத்த சொன்னதே உங்களோட மனைவி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதனால எந்த ட்ராமாவும் பண்ணாமல் இங்கேருந்து கிளம்புங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்தி விட்டுட்டு இருக்கா. உடனே மொத்த குடும்பமும் அவனை வெளியே போக சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவளுக்கா பயங்கர அழுக வருது. அப்புறம் ஒரு முடிவுமே பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோ மேலே இருக்கிற கோவத்தில் கல்யாணம் 2 நாளைக்கு அப்புறம் தான் போல, ஆனால் இன்னைக்கே எனக்கும் நீலுக்கும் கல்யாணம், அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறா. மொத்த குடும்பமும் ஏன்னா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த வெள்ளிக்காரியை பிடிச்சி வச்சுட்டு கேட்டுட்டு இருக்கான், உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் மயிரா கிட்ட இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி அவளை ஏமாத்திருப்ப, ஏண்டி இப்படிலாம் பண்ண அப்படின்னு கேட்டா, வேற என்ன பண்ணுறது, நீங்கள் என்னோட புருஷனாச்சே, அப்படி இருக்கும் போது அவள் பின்னாடியே நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கடுப்பாகாதா, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னால், நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, ஆனால் எனக்கும் மயிராக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது, அதை நீயும் நான் பார்க்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நான் பார்க்க தயாராக தான் இருக்கேன், அது எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சேலஞ்சு விட்டுட்ருக்கா. அப்புறம் மதியானம் ஆயிடுச்சு போல். நம்ம ஹீரோ திரும்பவும் ஹீரோயின் வீட்டு வாசலுக்கு வந்து பார்க்குறான். அங்கே செக்யூரிட்டி கார்ட்ஸ் இன்னுமே நின்றுட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டுக்காரி அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கா. அவளை பிடிச்சி வச்சுட்டு கேட்டுட்ருக்கான், என்னாச்சு, எதுக்காக இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் இங்கேயே நின்றுட்டுருக்காங்க, ஃபங்க்ஷன் தான் முடிஞ்சிருச்சு, அப்படியே அவங்க போகலை அப்படின்னு கேட்டால், அது நீங்கள் இங்கேருந்து போங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ இவன் கையில் வச்சுருக்க பேக்கை பார்த்துட்டு அது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா கல்யாண ட்ரெஸ் தான் இருக்குது. இது என்ன கல்யாண ட்ரெஸ்ஸு, இதை நீ எங்கே கொண்டுட்டு போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்க ஓம்கார், மயூரா இன்னைக்கே நீல கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டா, அதுக்கான ஏற்பாடு தான் நடந்துட்டுருக்கு, நீங்கள் தேவையில்லாத பிரச்சனை பண்ணாமல் இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறா. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. உன்னோட விதியில் நான் தான் இருக்கேன் மயூரா, அப்படி இருக்கும் போது நீ எப்படி நீல கல்யாணம் பண்ணிப்ப, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ கல்யாணத்துக்காக நம்ம ஹீரோயினி ரெடி ஆகிட்டு இருக்கா. அம்மா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவளோட முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. இதை பார்த்துட்டு கேட்குறாங்க, அம்மா ஒரு தடவைக்கு 100 தடவை நல்லா யோசிச்சு தானே முடிவெடுத்த, இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன், நீ ஷோராக தானே இருக்க அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி கூட நான் இந்த அளவுக்கு ஷோராக இல்லைம்மா, ஆனால் இப்போ நான் தெளிவாக யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்காரனையுமே வரவேற்றுட்டு இருக்காங்க, ஆர்த்தியெல்லாம் எடுத்து. அப்புறம் இவனுக்கு சொந்த பந்தம்னு யாருமே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும் இல்லையா, அதுக்கு விளக்கம்
விளக்கம் கொடுக்குற விதமா அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறத உன்னோட அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க இல்லாமல் போயிட்டாங்களே இந்த நேரத்தில் அப்படின்னு சொன்னால் அவங்க லண்டனில் இருக்காங்களாம். ஸோ அதனால் திடுப்புன்னு கல்யாணம் வச்சதுனால விசா கிடைக்கல, அதனால தான் அவங்களால இங்கே வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் மாப்பிள்ளையுமே உள்ளே கூட்டிகிட்டு போயாச்சு. மணமேடைக்கு பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஆனால் மாலையை கழுத்தில் போடுறதுக்கு முன்னாடி, இந்த கல்யாண ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓம்னு நீங்கள் 2 பேரும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த பண்டிதரும் சொல்லிட்டு இருக்காரு. இவனுக்கு சுருன்னு வருது, ஏன்னா அது நம்ம ஹீரோவோட பாதி பேர், அதை போய் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு இருக்கான். இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது, அதனால வேண்டாம் வரப்பா ஓம்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினியும் ஓம்னு சொல்கிறா. அவள் சொன்ன அடுத்த நிமிஷமே அங்கே ஒரு பைக்கில் ஒருத்தன் வந்து நின்றுட்டுருக்கான் ஹெல்மெட்டை போட்டுட்டு. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். அவன் நேராக பைக் எடுத்துக்கிட்டு மண்டபத்தை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கான். பின்னாடியே அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸும் வந்து துரத்தி வந்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ளைக்காரன் அவன் மேலே தாம்பூல தட்டை போட்டு அடிக்கிறங்கிற பேரில் செக்யூரிட்டி கார்ட்ஸை வந்து அடிச்சு போட்டுறான். அவன் உள்ளே வந்தவன் அத்தனை பேர் கண்ணிலையுமே குங்கும பொடியை தூவி விட்டுட்டு நம்ம ஹீரோயினியை அலேக்கா பைக்கில் தூக்கிக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இத்தனை பேர் கண்ணில் மண்ணை தூவிட்டு இல்லை, குங்குமத்தை தூவிட்டு நம்ம ஹீரோயினியை கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறான். உடனே இந்த பையன் நம்ம ஹீரோயினை தேடி போயிடுறான். அப்பா உடனே போலீஸுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அம்மா ஒரு பக்கம் அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணை அந்த பையன் கூட்டிகிட்டு போயிட்டானே, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாப்பிள்ளைக்காரனும் காரில் போயிட்டு இருக்கும் போதே அந்த வில்லிக்காரிக்கு கால் பண்ணி கேட்குறான். இந்த மாதிரி உன் புருஷன் என்னோட மயிராவை தூக்கிட்டு போயிட்டான், அவன் எங்கே போயிருப்பானோ உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டா, நீ வை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஃபோனை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினியை ஒரு பழைய கோயில் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். அங்கே வந்தோடனே இவ கத்திக்கிட்டு இருக்கா. இதுக்காக ஓம்கார் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டா, ஒரு நிமிஷம் அமைதியாக என் கூட வா, நான் உங்ககிட்ட எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் எதுக்காக உங்க கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. உடனே இந்த பையன் செந்துக்கா அவளை தூக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான் கோயிலுக்குள்ளே. அங்கே போய் அவன் பாட்டிக்கே விறக பொறுக்கி போட்டு நெருப்பெல்லாம் பற்ற வச்சுக்கிட்டு இருக்கான். இவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் போல திரும்பவும். இதை இவளும் புரிஞ்சுக்கிட்டு அவனோட கையை தட்டி விட்டுட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஓம்கார், நீங்கள் பாட்டுக்கு என்னோட கல்யாண மண்டபத்துக்கு வந்து என்னை கிட்னாப் பண்ணி இங்கே தூக்கிட்டு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உங்களை சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? முடியாது, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எதுக்காக என்ன இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. உடனே அந்த பைய சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ என்ன நினச்சிட்டு இருக்க மயிரா, நான் என்ன இதை விருப்பப்பட்டா செய்கிறேன், எனக்கு நீ வேற எந்த வழியுமே விட்டு வைக்கலையே, என் பக்கம் இருக்கிற உண்மை என்னங்கிறத சொல்கிறதுக்கு நீ ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல, அப்போ நான் என்ன தான் பண்ணுறது, நான் உன்னை இழக்க விரும்பலை, நீ என்றைக்குமே எனக்கு மட்டும்தான் சொந்தம், அதுக்காக தான் உன்னை நான் இப்படி வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன், ப்ளீஸ் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த வில்லிக்காரியும் வந்துட்டு, ஓம்கார் நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுருக்கா, அதுவும் அழுதபடியே. ஸோ இதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதே சமயம் இவன் இந்த கோயிலுக்கு வந்த உடனே லொக்கேஷனை அந்த பயலுக்கு ஷேர் பண்ணிட்டா போல். அப்படின்னா அவங்க 2 பேரும் அந்த கோயில் பக்கத்துலேயே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் அந்த கோயிலை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான். இவன் இங்கே வந்தா இல்லையா, அவளை பிடிச்சி உனக்கு எவ்வளோ திமிரு தான் நீங்கள் வந்திருப்ப, மரியாதை இங்கேருந்து கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்கான். அவள் உடனே வயிற்றுல கையை வச்சுக்கிட்டு ஆண்டு வலிக்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு தானே நம்ம ஹீரோயினி நினைச்சிக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி இவன் நடந்துக்கவும் இவ கோவப்பட்டு அவனை கண்ணத்தை காட்டி ஓங்கி ஒரு அறையை விட்டுட்டு, நீங்க இந்த அளவுக்கு மோசமானவரா, உங்களோட மனைவி கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாது, அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, உங்க குழந்தைய தானே வயிற்றுல சுமந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட போய் இப்படி நடந்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி விட்டுட்டு இருக்கா. இவனுக்கா சமக்கம் வந்துருது. உடனே அவளை பிடிச்சிக்கிட்டு, என்னடி டிராமா போட்டுட்டு இருக்கியா, இவகிட்ட எல்லா உண்மையுமே இப்பயே சொல்லு, நீ எந்த குழந்தைக்கு அம்மாவாகல, என்னோட குழந்தைய நீ வயிற்றுலலாம் சுமக்கலங்கிற உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். உடனே அவளும், ஆமாம் ஓம்கார் சொல்கிறது உண்மைதான், இப்படித்தானே நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஓகே ஓம்கார் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே அந்த பையலுக்கு இன்னும் தான் கோவம் வந்துடுது. எதுக்காக இப்படிலாம் நீ ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுட்டு இருக்கான். போது நிறுத்துங்க ஓம்கார், இங்கே பாருங்கள், நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் இது உங்களோட குழந்தை தான், அதுக்காவது நீங்கள் அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நான் எப்படி மயிரா உன்னை விட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன் விட முடியாது, உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்குது, நீங்கள் யாருங்க ஃபஸ்ட்டு எனக்கு, ஆமாம் நான் உங்களை காதலிச்சிருந்தேன், ஆனால் அது எனக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிற வரைக்கும் தான், ஆனால் நீங்கள் என்னையே போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது நான் உங்களை சுத்தமாக வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இருக்கும் போது நீங்கள் எந்த உரிமையில் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், புருஷங்கிற உரிமையில் தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு உடச்சிடுறான். புருஷனா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் இவளோட வயிற்றுல புளியை கரைக்குது. என்னது இவன் பாட்டிக்கே போட்டு உடச்சிட்டான், இப்போ அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருக்கா. அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஆமாம் மயிரா, நான் தான் உன்னோட புருஷன், உன்னோட புருஷனாக இருக்கிறதுனால தான் நீ இன்னொருத்தவனை கல்யாணம் பண்ணிக்கிறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியலை, எனக்கும் உனக்கும் 7 ஜென்மத்து உறவு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான்.
இதை கேட்டு அவள் பயங்கரமாக ஷாக் ஆகுறா. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.